ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 வரலாறுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 20 இருக்குது. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. 7 into 14 தேசியம் என்றால் என்ன? மிதவாத தேசியவாதிகள் அதாவது இறைஞ்சுதல் கொள்கை என்றால் என்ன? அன்னிபெஸ்ட் அம்மையாரால் வெளியிடப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகையின் பெயர்களை கூறு. புகழ்பெற்ற நீதிபதி ஹச்சி நல்லா படிச்சுக்கோங்க. சர் சையத் அகமது கான் பிரிட்டிஷ் அரசின் ஏன் ஆதரித்தார்? ஆகஸ்ட் கொலையின் சிறப்பியல்பை கூறு. அதே மாதிரி இணைப்புறுதி ஆவணம் பற்றி நீவிர் அறிவது யாது? பூமிதான இயக்கம் பற்றி எழுதுக. அதே மாதிரி கீழே மவுண்ட் பேட்டன் திட்டம் பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட்டு 7 into 3 21 பிரிட்டிஷ் இந்தியாவில் ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் முறை எவ்வழியில் ஏற்படுத்தப்பட்டது? அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கின் முக்கியத்துவம் குறித்து எழுதுக. தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் பற்றி விவாதிக்கவும். பூனே ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் யாது? தென்னிந்தியாவில் தொழிற்சங்கங்கள் வளர்ச்சியினை சிங்காரவேலர் ஆற்றிய பங்களிப்பு நல்லா படிச்சுக்கோங்க. பஞ்சசீல கொள்கையோட 5 கோட்பாடு, இந்தியாவின் பசுமை புரட்சியின் விளைவுகள், முதல் 5 ஆண்டு திட்டத்தின் சாதனைகள் பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. 5 மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டினை நல்லா தரவாக படிச்சிருப்போங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்றும் காரணமாக சமூக பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்க. தமிழ்நாடு சுதேசி இயக்கத்தின் செயல்பாடுகளை குறித்து எழுது. லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. ஒத்துழையாமை இயக்கத்தில் நடைமுறைப்படுத்தும் சூழலையும் விளைவுகளையும் வரி. டாக்டர் அம்பேத்கர் கல்வி பணி குறித்து சிறப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதிக்கான அவரின் செயலாக்கத்தை முதன்மைப்படுத்தி விளக்குக. அடுத்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வகுப்புவாதத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்க. வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போக்கினை விவாதிக்கவும். ராஜாஜி திட்டம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதே மாதிரி மேப் இருக்குது. கீழேயே பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலைக்கு பின் ஏற்பட்ட அறிவியல் வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வளர்ச்சிகள் குறித்து ஆய்வு செய்க. இந்திய விடுதலை போரில் 1920 1950 நிகழ்ந்த ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடு டைம் லைன் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.